அழகான, அமைதியான, அடர்ந்த காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டில் ஒரு யானையும் அதன் குட்டியும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அந்த குட்டி பிறந்து சில மாதங்களேயானதால் மிகவும் துருதுருவென்று இருந்தது. யானையும் அதன் குட்டியும் தினமும் காட்டிற்கு அருகிலுள்ள ஏரியில் தண்ணீர் குடிக்க வருவது வழக்கம். அங்கிருந்து பக்கத்து கிராமத்தை பார்க்கும் குட்டி யானைக்கு அங்கு சென்று பார்க்க மிகவும் ஆசை. அம்மா, அது என்னம்மா? அது ஒரு கிராமம். அங்க என்ன இருக்கு? அங்கு மனிதர்கள் இருக்காங்க. அங்க நம்ம போலாமா? கண்டிப்பா போக கூடாது. ஏம்மா? ஏன்னா மனிதர்களுக்கும் நமக்கும் ஒத்து வராது. இனிமே இது பத்தி பேசக்கூடாது, சரியா? நாம போலாமா? ஆனால் குட்டி யானைக்கு அந்த பதில் திருப்தியாக இல்லை. எப்படியாவது ஒரு நாள் அங்கு சென்று பார்த்து விடுவது என்று முடிவு செய்தது. மறுநாளும் அந்த ஏரிக்கு தண்ணீர் குடிக்க குட்டி யானையும் அம்மா யானையும் வந்தன. தண்ணீர் குடித்துவிட்டு அம்மா யானை காட்டுக்கு திரும்பியது. இந்த முறை குட்டி யானை அதன் பின்னால் செல்லவில்லை. அதற்கு பதிலாக கிராமத்தை நோக்கி வேகமாக ஓடிவிட்டது. ஊருக்குள் நுழைந்த குட்டி யானையை கண்ட கிராம மக்கள் பயத்தில் கூச்சலிட்டு கல்லால் எறிய பயந்து வந்த வழியே ஓட ஆரம்பித்தது குட்டி யானை. கண் மண் தெரியாமல் ஓடியதால் காட்டுக்குள் வழி தெரியாமல் தொலைந்து போனது குட்டி யானை. இவ்வளவு நாள் பழகிய காடு இப்பொழுது புதிதாக தெரிந்தது குட்டி யானைக்கு. தன் அம்மாவிடம் எப்படியாவது சென்றுவிட வேண்டும் என்று நினைத்த குட்டி யானைக்கு எப்படி செல்வது என்று தெரியவில்லை. இறுதியில் அது ஒரு ஒட்டகச்சிவிங்கியை பார்த்தது. ஆண்டி, எங்க அம்மா இருக்கிற காட்டுக்கு எப்படி போகணும் தெரியுமா? உங்க அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மா தெரியாதா? எங்க அம்மா ரொம்ப பெரியவங்க. ஓ, நானும் எங்க அம்மாவும் எங்க காட்டுல தான் இருக்கோம், தெரியுமா? உங்க காடு தானே, நீயே போய் தேடிக்கோ. ஆண்டி, டிஸ்டர்ப் பண்ணாத, இங்கேருந்து ஓடிப்போ. இவற்றையெல்லாம் அங்கிருந்த ஒரு குரங்கு பார்த்து கொண்டிருந்தது.
ஏய் குட்டி பையா, உங்க அம்மாவை தேடுறியா? உங்க அம்மாவை எனக்கு நல்லா தெரியும். பெருசா ப்ளூ கலர்ல தானே இருப்பாங்க. இந்த வழியா தான் பறந்து போனாங்க. என்ன பறந்து போனாங்களா? ஆமா. ஏன் உங்க அம்மா பறக்க மாட்டாங்களா? டேய் வாலு பையா, குட்டிக்கிட்ட என்ன சேட்டை பண்ணிட்டு இருக்க? நானா? ஒன்னும் இல்லையே, நான் நல்ல புள்ள. ஆமாம்மா, நீ ரொம்ப நல்ல பிள்ளை. குட்டி, அவன் சொல்றத நீ கேட்காத. ஆமா ஆமா, அவ சொல்றத கேட்காத. இங்க பாரு குட்டி, இப்போ இருட்டிருச்சு. நீ பாட்டுக்கு சத்தம் போட்டினா காட்டுல இருக்க சிங்கம் புலி ஏதாவது வந்து உன்னை கடிச்சிரும். இல்ல இல்ல, அம்மா சொல்றதையும் கேட்காத. நீ சும்மா இரு. கேட்காத கேட்காத, எங்க அம்மா சொல்றதையும் கேட்காத. சத்தமா அம்மான்னு கத்து. உங்க அம்மா எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவாங்க. எங்க அம்மா மாதிரியே நானும் அப்படிதான் பண்ணுவேன். குட்டி, அப்படி பண்ணிடாத. இன்னைக்கு ராத்திரி எங்கேயாவது பத்திரமா தங்கிக்கோ. காலையில எழும்பி உங்க அம்மாவை தேடு. சரியா? டேவா, நம்ம போலாம். அம்மா சொல்றது கேட்காத, அம்மான்னு சத்தமா கத்து. உங்க அம்மா எங்க இருந்தாலும் ஏய் குட்டி நில்லு, வந்துருவாங்க. நான் சொல்றதை கேளு. போயிட்டியா? சரி போ. நல்லவங்களுக்கு காலமே இல்லப்பா. என்ன செய்வது என்று தெரியாமல் குட்டி யானை அந்த காட்டிற்குள் இருட்டில் நடந்து கொண்டிருந்தது. அமைதியாக இருப்பதா அல்லது அம்மா என்று கத்துவதா என்று அதற்கு முடிவெடுக்க தெரியவில்லை. திடீரென்று அதை நோக்கி ஒரு உருவம் பாய்ந்து வந்தது. குட்டி அம்மா யானையை கண்ட புலி வந்த வழியே மெல்ல பதுங்கிவிட்டது. அம்மா, பரவாயில்லடா, உனக்கு ஒன்றும் ஆகலையே, வா போகலாம். குட்டி யானை இனி ஒருபோதும் அதன் அம்மா சொல்லை தட்டவே தட்டாது. சில நேரம் பெரியவர்களின் வார்த்தைகள் நமக்கு கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் அதை மீறும்போது மிக பெரிய ஆபத்துக்கள் கூட ஏற்படலாம். அவர்களின் அறிவுரைகள் நம் நன்மைக்கே என்று நம்பினால் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். அடுத்த கதையில் சந்திக்கலாம். பாய்.